வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கு டே 3ல தான் நம்ம இருக்கோம். போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? ஓகே, இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. உள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல மார்னிங் ஆக்டிவிட்டீஸோட ரெடியாச்சு. அப்போ பிக் பாஸ் பார்த்தோம் அப்படின்னா, எந்த வீக் யாரு எலிமினேஷன் ஆவா, இதோட டைட்டில் வின்னர் யாரா வருவா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பேரை சொன்னாங்க. மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் இதில் வெளியில போவாங்க அப்படின்னு அதிக ஓட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கிறது சபரிஷ் இவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சொன்னவங்க எல்லாருமே இன்னும் கூட நானும் இருப்பேன், 100 டேஸ் நானும் வருவேன் எப்படின்னா, அப்ப யார் தான் எலிமினேஷன் ஆகி வெளில போறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே, இதுல பிரவீன் பார்த்தோம் அப்படின்னா மாயா தான் வெளில போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. மாயாவனை சீசன் பிக் பாஸ் சீசன் 7லயே நாங்க வெளியே அனுப்பிச்சிட்டோம். இப்போ மாயா வெளியிடப்ப சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லைங்க அவங்க பாரு அப்படி சொல்லும்போது, அது எனக்கு தெரியும். அது அவங்க பேரு கூட நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி மாத்தி சொன்னதெல்லாம் ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஓகே, இது ஒரு பக்கம் போகும்போது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கோட கேப்டன்சிக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க் தான் இன்னைக்கு நடந்துச்சு. இதுல பார்த்தோம்னா ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹோம்ல உள்ளவங்க இந்த போட்டியில விளையாட முடியாது, அதாவது கேப்டன்சியில பங்கு பெற முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ பிக் பாஸ் டீம்ல இருக்கக்கூடிய 13 பேர் தான் பங்கேற்றுட்டு இருந்தாங்க. இதுலேயே பார்த்தோம்னா நிறைய புது புது ரூல்ஸ் எல்லாம் பிக் பாஸ் இந்த டைம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிக் பாஸ்ல இப்போ டைட்டில் வின்னரை எப்பவுமே கேப்டன் அப்படின்னு கூப்பிட்டோம் இல்லையா, இந்த டைம் தான் ஃபர்ஸ்டா பிக் பாஸ் சீசன் 9ல அவங்கள நம்ம தலை அப்படின்னு கூப்பிட போறோம். அது மட்டும் இல்லாம அந்த தலைக்கு தனியான ரூம் கூட கேட்காங்க. அதோட மட்டும் நிக்கலங்க, இந்த வாரம் கேப்டன்சில அவங்க இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அவங்கள நம்ம நாமினேஷன் பண்ண முடியாது. ஆனா பட் இந்த டைம் அப்படி கிடையாது. நாமினேஷன் இருக்கிறவங்க அடுத்த டைமும் அவங்க போட் கேப்டன்சி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 15 வாரம் கேப்டன்சி வெயிட் பண்ணும்போது நீங்க கடைசி நாள்ல நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதிக கேப்டன்சி வெயிட் பண்றவங்களும் கடைசி 106 அப்படின்னாங்க நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே குஷி, வா சூப்பர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருந்தாங்க, அங்க பார்த்தோம்னா பாத்திரம் 12 நாள் பாத்திரம் வச்சிருக்காங்க. ஆனா அவருக்கு 13 பேர், 12 பேர் தான் எடுக்க முடியும். அதில் ஒருத்தர் ஏற்க முடியாது. இந்த 12 பேர்ல அங்க இருக்க பாலை எடுத்துட்டு போயிட்டு கேஸ் ஸ்டவ்ல 4 கேஸ் ஸ்டவ் தான் இருக்கும். அந்த கேஸ் ஸ்டவ் 4 பேர் யார் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்க தான் பாலை பொங்க வைக்கணும். அந்த பொங்க வைக்கிற பால் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரத்தை விட்டு வெளியே வழியக்கூடாது. பட் அது பொங்கி அப்படி ஸ்டாப் ஆகணும். இந்த மாதிரி யார் பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சூப்பர்வைசர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் கோம்புறவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் பேட்சா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4 பேர் லிங்க் பண்ணு, அடுத்து செகண்ட் 4 அப்படியே போச்சு. இதை 13 பேர்ல யாரு எதுவுமே வைக்கல அவுட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கன்னி மேடம் தான். ஏன் லூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியுமா, இது மாதிரி கேம்லாம் பண்ண தெரியாதா அப்படின்னு தெரியல. அவங்க ரொம்பவே சினிமா இருக்காங்க. விக்ரம் சூப்பர் அவர் சொல்லியே ஆகணும். அவர் வெயிட் அப்படிங்கிற காரணமே கிடையாது, நான் சூப்பராக பண்ற பாருங்கன்னு ஃபர்ஸ்ட்லேயே அவர் தான் போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் நாள் செலக்ஷன்லேயுமே அவர் தான் விக்ரம் தான் வந்திருந்தாரு. ஸோ கனி இதை லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹோம்ல க்ளீன் பண்றதுக்காக வாட்டர்மெலனையும் பார்வதியும் அதில் சேர்த்துருந்தாங்க. இந்த டைம் பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்க பேசி வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்வதி டார்கெட் பண்ணாங்க. பார்வதி எல்லாரும் டார்கெட் பண்ணும்போது பார்வதி ரொம்பவே ஆக்ரோஷமாயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஓகே, இது ஒரு பக்கமா அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டை உருவாக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த ஃபைட்ல மெயினான ஒரு கேரக்டர்ஸ் யாரை பார்த்தோம்னா பார்வதி அண்ட் சுமி, இவங்க 2 பேர் தான். தியானா இன்க்ளூட் ஆனாங்க. ஆனால் அவங்க எப்போ மாதிரி கியாமியான்ட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபைனலா என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் சூப்பர் டீலக்ஸ் ஹோம்ல நான் வேலை செய்ய மாட்டேன், யாரு சொன்னாலும் நான் வேலை செய்ய மாட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி சொன்னாங்க. கண்டிப்பா இதுக்கான பனிஷ்மெண்ட் வீக்கெண்ட்ல இருக்கு. மெயினா பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ஹோம்ல உள்ளவங்க வேலை வாங்கணும். இதுதான் பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் ஹோம்ல உள்ளவங்க அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோகிராமா? பட் பார்வதி பார்த்தீங்கன்னா ஓவர் ஆட்டிடியூட் தான் காட்டுறாங்க. அவங்க குரலை உயர்த்தி பேசும்போது அவங்களுக்கு அது பெருசா தெரியல. மற்றவங்க குரலை உயர்த்தி பேசினா எங்கிட்ட நம்ம எல்லாம் குரல் எல்லாம் உயர்த்தி பேசினா வச்சு அதை என்ன சரியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. பட் 2 பேர் பக்கம், அதாவது சுமி அண்ட் பார்வதி 2 பேருமே பார்த்தோம்னா 2 பேருமே ட்ரிகரிங் பண்ணிக்கிறாங்க. பார்வதி பார்த்தீங்க அப்படின்னா
ஓவரா இது பண்ணி எல்லாம் பேசாத அப்படின்னு மாத்தி கேஸ் எல்லாம் பாக்குறாங்க. சுமி பாத்தீங்க அப்படின்னா வாழ்விட ஊசி ஏத்துறது தான் அது மாதிரி ஓகே இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்ப இதை நீங்க மறந்துட்டீங்க அப்ப முன்ன சொந்தல சேராரு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரிகரிக் பண்றாங்க. ஸோ இதை ஒரு மீட்டிங்கா வச்சு பெரிய ஒரு போராட்டமே அங்க நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டுல சும்மா விடுவாரா நீங்க பேசியிருந்தாரா நீங்க இப்ப இருந்த வாங்க கூட உனக்கு வேலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து டேப் ஓபன் பண்ணி விட்டாரு. பட் யாருமே கவனிக்கவே இல்லை. வெளியிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் வெளில வராரு கப்போ ஏதோ சம்திங் எடுத்துட்டு உள்ள போறாரு. அவருமே அதை கவனிக்கவே இல்லை. தண்ணி வேஸ்டா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சு. செகண்ட் டைம் வந்துட்டாங்க. செகண்ட் டைம் பார்க்கவே இல்லை. முடிய போற நேரத்துல தான் பார்த்தாங்க. அப்புறம் ஓடி வந்து வைக்கும்போது அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் தேர்ட் டைம் மீட்டிங்கை வெளியிலேயே போட்டிருந்தாங்க. வெளியிலேயே போட்டு எப்படி ஒரு வழியா தண்ணியை புடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ஃபைட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கிரும்பி என்னடா இப்படி சரி நம்ம கெமி என்னடா இப்படி அவங்க தான் பிக் பாஸ் சீசன் 7ல மாயாவோட சில விஷயங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக பிக் பாஸ் 9ல வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருந்தாங்க. ஸோ புது ஃபைட் வந்துருச்சு. அப்பயே எதுக்கு நீ வயிறை பார்க்குற இருக்கே என்ன உன்னை வயிறை பார்க்குறேன் இவன் பாடிய துதியை கவனித்தீரா? கண்ணப்பரிட்டு உட்காந்துட்டு இருந்தோக்கு அந்த லெவல் தான் தெரியும். என்ன பண்ண முடியும். பட் இதை வந்து ரொம்பவே அழகா வந்து ஆதரி சொல்லியிருந்தாங்க. நீ இந்த மாதிரி சொல்லும் போது அது வந்து வெளில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதை வந்து ஆதரி கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து தப்பா பேசுறான்னு சொல்ல வரல போது நீங்க தப்பா பேசுறான்னு சொல்ல வர மாட்டீங்க. ஆனா நான் வெளில என்ன பண்ணோம் வாட்டர்மெலன் வச்சு செய்யும் போது ஒரு கண்டென்ட்டா சேர்த்து செய்வாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ கிமி அண்ட் நம்ம ரம்யா ஜோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா கூட மூக்க நுழைச்சி அவங்க சொன்ன மூக்க நுழைச்சு இல்லை இது மூக்க நுழைச்சி சில விஷயம் இந்த பெரிய விஷயம்லாம் ஊது தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. இருக்காங்க. சரி ஓகே இவங்க சொல்ற மாதிரி நமக்கு அப்பா இருக்க போறது யாரு அப்படிங்கிறத அந்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கலையரசன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். நான் வந்து நிறைய கப்புகள் நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கி மூட்டையா குவிச்சு வச்சிருக்கேன். இந்த மெடல் எனக்கு இந்த அதாவது இந்த கப்பு எனக்கு தேவையில்லைன்றாரு. அப்புறம் எதுக்கு கலையரசன் உள்ள வச்சுக்கிட்டு விண்ட வைக்க வேண்டிய நினைச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பர் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி